உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென். இந்த மாதம் வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆண்டவருடைய இரக்கம் ஒரு இடத்திலே வருமானால் அந்த இடத்திலே அற்புதம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியத்திற்கு ஆண்டவர் நம்முடைய நீதியினால் எதையும் செய்ய முடியாது, நம்முடைய உழைப்பினால் எதையும் செய்ய முடியாது. ஆனா எது செய்து முடிக்கும் அப்படின்னா அவருடைய இரக்கம் அதை செய்து முடிக்கும். இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் இறங்க போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தகப்பனாருடைய ஒரு இரக்கத்தை இந்த மாதம் நம்முடைய கண்கள் காண போகிறது. பொதுவாக இந்த இரக்கம் அப்படின்றது தகுதி உள்ள ஒருத்தருக்கு அப்படி கொடுக்கப்படுவது அல்ல. இரக்கம் அப்படின்றது தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. விசேஷமாய் நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னு முதல்ல நம்ம சொல்லலாம். ஆனால் அடுத்த டைமும் அந்த பிள்ளை பாசத்தோட இல்லைன்னா ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டா நம்முடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குது. சரி பரவாயில்ல, அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துடலாம். சரி அவன் கேட்குறான்ல, அவன் ரொம்ப வருத்தப்படுறான்ல, அந்த இரக்கம் அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவன் என்ன ஆசைப்பட்டானோ அந்த காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அவன் என்ன கேட்டானோ அந்த காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நினிவே ஜனங்களுடைய பாவம் வான பரியந்தம் எட்டிற்று. அவர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் அனுப்பிட்டாரு. ஆனா அத்தனை ஜனங்களும் ஜெபித்த உடனே ஆண்டவருடைய இரக்கம் அந்த தேசத்தின் மேல கடந்து வருது. ஆண்டவருடைய இரக்கம் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேல கடந்து வருகிறது. உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கிற்காய் மனஸ்தாபப்பட்டு அவர் இறங்கினதினாலே அந்த தண்டனை அவர்களை விட்டு கடந்து போயிற்று. நான் நம்புறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மாதம் இறங்குகிறதுனாலே நமக்கு இருக்கிற தண்டனைகள் விலக்கப்படும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாற்றப்படும். அவருடைய இரக்கத்தை சுதந்திரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த மாதம் கர்த்தர் இறங்கி ஒரு விடுதலையை தரப்போகிறார். அவருடைய இறங்கியவர் ஒரு உயர்வை தரப்போகிறார். ஆண்டவருடைய கண்களிலே இந்த மாதம் ஒரு பெரிய இரக்கம் எனக்கு கிடைக்க போகிறது. எனக்கு யார் இறங்காவிட்டாலும், எத்தனை பேர் எனக்கு விரோதமாக இருந்தாலும், நான் போய் நிற்கிற இடத்திலே கர்த்தர் எனக்காக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த காரியம் இந்த மாதம் வெற்றியாய் நடக்கும். இதுவரையிலும் நடக்காத காரியம் இந்த மாதம் நீங்கள் போய் நிற்கும் போது அப்படியே நடக்கும். இது என்ன ஆயிடுச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்திலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும். ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்ட உடனே ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படும். எந்தெந்த இடத்திலெல்லாம் நமக்கு கடினமா இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் தடையா இருக்கிறதோ, ஆண்டவருடைய இரக்கம் அந்த தடைகளை உடைத்து அந்த கட்டுகளை அவிழ்த்து ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு கொண்டு வருவதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வருவதாக, குடும்பத்திற்கு ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வருவதாக. ஆமென். எனக்கு உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது இளையகுமாரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், தன் தகப்பனாருடைய ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் அழிச்சிருவான். ஆனால் அந்த திரும்பி வரும்போது அந்த தகப்பனாருடைய இரக்கம் அந்த மனுஷனுக்கு கிடைச்சதுனால அந்த வீட்டிலே அவனுக்கு ஒரு இடம் கிடைத்தது. அப்போ எல்லா ஆசீர்வாதமும் எதுல அடங்கி இருக்குது அப்படின்னா இரக்கத்திலேயே அடங்கி இருக்கிறது. நம்முடைய ஓட்டத்தினால், நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தினால். அதனால எல்லாரும் இந்த மாதம் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீங்க இறங்குங்க, ஆண்டவரே நீங்க இறங்குங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்காக நீங்க இறங்குங்க, என்னுடைய பிசினஸுக்காக நீங்க இறங்குங்க, என்னுடைய பிள்ளைக்காக நீங்க இறங்குங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை தடுத்து நிறுத்துகிறதற்கு உலகத்துல ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இறங்கிட்டார்னா யார் எதிர்த்து நிற்க முடியும்? யார் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? நானே செஞ்சிட்டேன்ப்பா, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஒருவேளை மனுஷன் இறங்கினா நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். மேனேஜர் நம்மிடத்துல சொல்லுவாரு,
சொல்லுவாரு, பிரதர் நான் உங்களுக்கு மட்டும் அப்படி இரக்கத்தை காமிக்க முடியாது, காமிச்சா பிரச்சனையாயிரும் பிரதர், இங்க ப்ராப்ளம் ஆயிரும் பிரதர். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவர்கள் இறங்கினால் அற்புதம் நடந்தா கூட மற்றவங்களை எதிர்பார்த்து சொல்லுவாங்க, நான் அந்த இடத்துல உங்களுக்கு பார்சியாலிட்டி பார்க்க முடியாது, நான் அந்த இடத்துல உங்களுக்காக இறங்க முடியாது, நான் அந்த இடத்துல உங்களுக்காக பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு விசை உங்களுக்காக இரக்கம் பாராட்டினால் நான் நம்புறேன் ஒருவரும் நமக்கு எதிராய் பேசவே முடியாது. அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அந்த அளவில்லாத இரக்கம் இந்த மாதம் நம்முடைய குடும்பத்தின் மேல இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லான இருதயங்கள் கரைகிறத இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக இதுவரையிலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த மாதம் நீங்கள் திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நோ அப்படின்னு சொல்லி அனுப்பின அந்த இடத்துல இந்த மாதம் உங்களை வரவேற்கிற ஒரு மாதமாய் காணப்படும். காரணம் என்னன்னா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைத்ததனால் நீங்கள் போகிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறவர். 2 கரங்களை மேல உயர்த்தி, என் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். சத்தத்தை உயர்த்தி, என்னுடைய நீதியினால என்னை ரட்சிக்க முடியாது, என்னுடைய நீதியினால இந்த அற்புதத்தை செய்ய முடியாது, என்னுடைய பரிசுத்தத்தினால இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த மாதத்துல உங்க இரக்கத்தை நாங்க பார்க்கணும். சொல்லுங்க, எங்க குடும்பத்துல உங்க இரக்கத்தை நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய இரக்கத்தை சுதந்தரித்துக் கொள்ள, இரக்கத்தை சுதந்தரித்துக் கொள்ள. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் இந்த மாதம் ஆண்டவர் எப்படி வெளிப்பட போறார்னா, இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்பட போகிறார். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும் போதே வேதத்திலே இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷனை குறித்து நான் தியானிச்சேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா அவனுக்கு ஒரு இடத்துல ஆண்டவருடைய இரக்கம் அந்த மனுஷன் மேல கிடைச்சதுனால அவன் வேலை செய்கிற இடத்துல அவனுக்கு ஒரு 3 விதமான அற்புதங்கள் நடக்கிறது. அந்த வசனத்தை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதத்தை திறந்து எல்லாரும் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே, உமது அடியானுடைய ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். இன்னொரு விஷயம் கூட வாசிங்களா? ஆண்டவரே, உமது அடியானுடைய ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானுடைய ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருந்தேன். நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு கிடைச்ச இரக்கம் மகா பெரிய இரக்கம். இந்த இரக்கத்திற்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த இரக்கம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கல. இந்த நெகேமியா வேதம் சொல்கிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய யுத்தத்திலே நடக்கும்போது அந்த யுத்தத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன் தான் இந்த மனுஷன். அப்போ இந்த மனுஷன் இப்ப ராஜாவினுடைய அரண்மனையிலே பான பாத்திரக்காரனாய் இருக்கிறான். இவன் ஒரு அடிமையினால வந்தவன், இப்பொழுது ராஜாவுக்கு வேலை செய்கிறவனா இருக்கிறான். இப்போ அந்த தன்னுடைய தேசம் பாழாய் கிடக்குது, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அலங்கம் இடிஞ்சு கிடக்குது அப்படின்ற செய்தி இந்த மனுஷனுடைய காதுகளில் கேட்ட உடனே எப்படியாவது அந்த அலங்கத்தை கட்டணும்ன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உருவாகிறது. ஆனா கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் பானபாத்திரக்காரனா இருந்தாலும் இவன் ஒரு அடிமையா இருக்கிறான். இவன் ஒரே ஒருத்தனுக்குள்ள எழுப்புதல் வந்ததுனால, இவன் ஒரே ஒருத்தன் நினைச்சதுனால அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அதற்கு நிறைய தேவை இருக்குது, நிறைய ஆள் பலம் வேணும், நிறைய பண பலம் வேணும், நிறைய பின்னணி வேணும். சாதாரணமான காரியத்தினால இந்த அலங்கத்தை கட்ட முடியாது. உடனே இந்த நெகேமியா தன்னுடைய இருதயத்தில் அந்த பாரத்தை சுமந்த உடனே எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறேன், நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆனா ஒண்ணு நீங்க செய்யுங்க, அந்த ராஜாவுடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும், எனக்கு எப்படியாவது அவர் இறங்கணும் ஆண்டவரே அப்படின்னு
அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இவனுடைய ஜெபத்தினுடைய பதில கர்த்தர் இறங்கிட்டார். ஆண்டவர் இறங்கின உடனே ராஜாவுடைய கண்களில் ஒரு இரக்கம் கிடைக்குது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இந்த ராஜா இந்த மனுஷனுக்கு 3 விதத்திலே அவர் இறங்குகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவ்விடம் விட்டு உருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போவதற்கு வழி இல்லாதிருந்தது. நீங்க இன்னொரு வசனம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 2:4. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜ ஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிருச்சு பாருங்க. இப்போ அலங்கத்தை கட்டுவதற்கு 1 மாசம் 2 மாசம் அல்ல, வருட கணக்காய் ஆகும். அப்போ இவன் தான் இந்த ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். இவன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு போய் ராஜாவினிடத்துல கேட்ட உடனே ராஜாவினுடைய கண்களில் இரக்கம் கிடைக்குது. என்ன இரக்கம் கிடைக்குதுன்னா, நீங்க போய் எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருக்க போற, எத்தனை மாசத்துல நீ திரும்பி வருவ? அப்ப அவர் குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்றான். ராஜா எந்த மறு உத்தரவும் சொல்லாமல் என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. நான் நம்புறேன், ஆண்டவருடைய இரக்கம் இப்பொழுது இருக்கிற இடத்தை விட்டு உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற இடத்திற்கு இந்த மாதம் நிச்சயம் ஆண்டவர் கொண்டு போகிறார். இங்க இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய தரிசனங்கள் இருக்கலாம், நிறைய விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா இந்த இடத்தை விட்டு போகிறதற்கு வசதி உங்களுக்கு இல்லை. இந்த இடத்தை விட்டு போனா என்ன பண்ணுவோன்னு தெரியல. இந்த இடத்தை விட்டு போகிறதற்கு தயவு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா இந்த மாதம் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறதுனால் உங்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு வழியை கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க போகிறது. உங்களுக்கான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க மனசுல இருக்கிற அந்த விஷன், உங்க மனசுக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருக்கிற அந்த விதையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து இருக்கிற அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம், நீங்கள் ஜெபித்த காரியம் இந்த மாதம் நடப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் அதை செய்து முடிக்க போகிறது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய இரக்கம் என்னுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி. நெடுநாட்களாய் உங்கள் மனசில் இருக்கிற வாஞ்சைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய மனதில் எழும்பின அந்த எழுப்புதலை கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார். அந்த வாஞ்சை இந்த மாதம் ஒரு காரியத்தினால் துவங்கப்பட போகிறது. பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஆசையை ஹல்லேலூயா நிறைவேற்றும்படியாய் அவருடைய இரக்கம் இந்த மாதத்திலே வெளிப்பட போகிறது. அதற்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. சொல்லு, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக. முழு பலத்தோட கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே, தேங்க் யூ ஜீசஸ். அந்த இரக்கத்தை நீ தருகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெகேமியாவுக்கு முதலில் கிடைக்கிற இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னா,
அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் விட்டுற மாட்டாங்க, இத்தனை மாதம் எல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஆனால் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, உன் மனசில் என்ன தோணுதோ, உன் மனசில் இருக்கிற விஷனுக்கு இனி நான் முட்டுக்கட்ட வைக்க மாட்டேன். இனி அதற்கு தடுப்பு சுவர் இல்லை. இனி உன்னுடைய விருப்பத்திற்கு ஆசைக்கு யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ சமாதானத்தோட போய் உன் மனசில் இருக்கிற அந்த வேலையை நீ செய்து முடிக்கிறதற்கு நான் உன்னை அனுப்புகிறதற்கு எனக்கு சித்தமாயிற்று, எனக்கு சித்தமாயிற்று. இதுவரைக்கும் உங்களுடைய விஷனுக்கு விரோதமாக இருந்த தடைகள் நான் நம்புகிறேன் உடையும் என்று விசுவாசிக்கிறேன். இத்தனை நாட்களும் நீங்கள் மனசுக்குள்ளே நிறைய யோசிக்கலாம், நிறைய ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது மாதிரி எதுவுமே நடக்காமல் நிறைய தடையாகவே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் என்ன பண்ணுன்னா, அந்த தடைகளை மாற்றி அந்த யோசனைக்கு, அந்த விருப்பத்திற்கு, அந்த விஷனுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். இதை லிட்டரலாக என்னுடைய கண்களுக்கு முன்பாக இந்த அற்புதத்தை நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா 2005 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அந்த சர்ச்சு கட்டி அந்த சர்ச்சை அந்த இடத்த வித்துட்டாங்க. அப்போ இன்னொரு இடத்துல சர்ச்சு மாற்றணும். எத்தனையோ பக்கத்தில் போய் இடத்த கேட்க எல்லா இடத்துலையுமே அதான் பேசுவாங்க, வாடகை பேசுவாங்க. ஆனால் சர்ச்சுன்னு சொன்ன உடனே அமைதியாகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடம் தடையாக போயிடுச்சு. அப்போ தான் இந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு புரோக்கர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மாடு கட்டி இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த நானும் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், இதை வேணா கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், ஐயோ இந்த இடத்தினுடைய ஓனர்கிட்ட முன்னாடி போய் நின்று பேசவே முடியாது, அவங்க வித்தியாசமான ஒரு பேச்சை பேசினார். இல்லை எதுக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இறங்காத மனசு. யாருக்குமே அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. சும்மா போய் கேளுங்கன்னு சொன்ன உடனே, கேட்ட உடனே அந்த நபர் என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக நான் தர்றேன், நீங்கள் இந்த இடத்துல சர்ச்சு நடத்துங்க. அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, அவங்க அந்த இடத்துல முக்கியமான நபர்களாக இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் கொடுத்ததுனால தான் இந்த ஊழியம் நிற்க முடிஞ்சிருச்சு அந்த ஆரம்பத்தில். அப்போது நான் நம்புகிறேன், உங்கள் மேலே இருக்கிற விஷன் சில நாட்கள் மூடி கிடக்கலாம், சில நாட்கள் அதற்கான பாதைகள் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு விருப்பத்தை வச்சுட்டாரா, ஒரு வாஞ்சை ஆண்டவர் வச்சுட்டாரா, என்னவா இருக்கலாம், ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு விஷனை வச்சுட்டார் அப்படின்னா கர்த்தருடைய இரக்கம் இந்த மாதத்தில் வர்றதுனால நான் நம்புறேன், ராஜாவுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீங்க அதை துவங்க போறீங்க, நீங்க அதை ஆரம்பிக்க போறீங்க. இத்தனை வருடங்களாக ஆரம்பிக்காத காரியத்தை இந்த மாசத்துல கர்த்தர் ஆரம்பிக்க கிருபை செய்வார். உங்களுக்கு ஏதோ ஒரு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். நீங்கள் நினைப்பீர்கள் இது நடக்காதுன்னு நினைப்பீங்க. நீங்க நினைப்பீங்க கிடைக்குமா கிடைக்காதா, இந்த இடத்துல நான் போவேனா. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல முன்னாடி கடந்து போய் அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியினால், ஓ ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாசம் ஒரு இரக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நாள் நெருங்கி விட்டது. கர்த்தர் உங்கள் தரிசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நாள் நெருங்கி விட்டது. இதோ உன்னை இத்தனை நாட்களும் உங்களை பத்திரப்படுத்தினதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த விஷனை கொடுத்து ஜெபம் பண்ண வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. மகனே, நீ வெறுமையாய் போவது இல்லை. அந்த அக்கினி துகளை உனக்குள்ளே போட்ட கர்த்தர் இதுவரையிலும் திறக்காத வாசலை இந்த மாதம் உங்களுக்காய் திறக்க போகிறார். நம்புறவங்க சொல்லி எஸ் 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 எஸ். அப்பா, இந்த செய்தி பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே, இந்த வார்த்தை கடந்து போகும் போதே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்க முடியாது. வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று நீர் நேற்று வாக்கு கொடுத்தீர், இரும்பு தாழ்பாள்களை உடைப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது வருவீராக. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு தயவு கிடைக்க பண்ணுகிற கர்த்தர், இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு, துவங்குறதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனம், 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரு மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கப்படும்படி தேவாலயத்திற்கு இருக்கிற அரணான கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நாங்கள் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ஒரு கடிதம், ஆமென், கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு
கட்டளையிட்டார். ஆமென். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் இரக்கம் கிடைச்சதை குறித்து தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் முதலாவதாக இப்போ அவருக்கு இருக்கிற முதல் கட்டு என்ன அப்படின்னா, பர்மிஷன் வாங்காம அந்த ஊரை விட்டு வெளியே போக முடியாது. ராஜா வந்து ஓகே சொல்லாம அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஆனா ராஜா வெளியே போறதுக்கு ஓகே சொல்லுவாரான்னு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவருடைய கண்களில் இரக்கம் கிடைச்ச உடனே தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷனை நிறைவேற்றுவதற்கு முதல்ல என்ன கிடைக்குதுன்னா ஒரு திறந்த வாசல். அவனுக்கு ஒரு பர்மிஷன் கிடைக்குது. அவனுடைய பர்மிஷன் கிராண்டட். போப்பா, அவனுக்கு கிடைச்சிருச்சு, நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ செய், நீ நான் கூட இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கிடைச்சிருச்சு. இரண்டாவதாக இப்போ நீங்க ஜெபம் பண்ணும் இன்னொரு விஷயம் கூட அதை வாசிக்கலாம். இது ஒரு ரொம்ப கடினமான ஒரு காரியம். 7வது வசனத்திலிருந்து, பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கப்படும்படி. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எனக்கு ஓகே பண்ணிட்டீங்க ராஜா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் வந்து இருக்கிற ஊர்ல இருந்து அவங்க அந்த அலங்கத்தை கட்ட போகிற இடத்துக்கு இடையில நிறைய செக் போஸ்ட் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து பாஸ்போர்ட் தேவைப்படுது இல்ல. அந்த பாஸ்போர்ட்டை செக் பண்ணிட்டு அந்த பாஸ்போர்ட்ல சரியான விசா இருந்தாதான் அடுத்த நாட்டுக்குள்ள நம்ம போக முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ப்ரொசீஜர். அதே போல அன்னைக்கு வந்து அடிமையாய் போனவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா தேசத்தை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி விட்டுற மாட்டாங்க. எங்க போனாலும் தடுத்து நிறுத்தி ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. ராஜா வந்து 24 மணி நேரமும் நம்மளை கவனிச்சுட்டு இருக்க முடியாது. ராஜா ஒரு டைம் பார்த்து சாங்ஷன் லெட்டர், சரிப்பா நீ போயினா அவர் அனுப்பி விட்டாரு. அவர் அனுப்பி விட்டாலும் தன்னுடைய கையில வந்து லெட்டர் இல்லை அப்படின்னு சொன்னா, நதிக்கு அப்புறத்துல இருக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு அன்னைக்கு இருக்கிற நிறைய பட்டணங்கள் வந்து இந்த நதி பிரிகிறது மாதிரி நிறைய பிரிஞ்சு அதுதான் அவங்க செக் போஸ்டா வச்சிருந்தாங்க. ஆற்றை கடந்து அப்போ இங்க ஒரு ஆற்றை கடந்து இந்த கரையில இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு, இந்த கரையில இருக்கிற வரைக்கும் ராஜா எனக்கு சொல்லிட்டார் நான் கிளம்புறேன்னு கிளம்பிடலாம். ஆனா எனக்கு நதிக்கு அந்த புறத்துல இருக்கிற தேசாதிபதிகள் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வழிவிட மாட்டாங்க. நீ களவா வந்திருக்கிற, நீ திருட்டா வந்திருக்கிற, நீ ஏற்கனவே உன்னை கூட்டிட்டு போனாங்க, நீ இப்போ ஓடி வந்திருக்கிற அப்படின்னு என்னை தடுத்து நிறுத்துவாங்க. எனக்கு ஒண்ணு பண்ணணும், எனக்கு இருக்கிற இந்த தடைகள் எல்லாம் நீங்கும்படி எனக்கு ஒரு கடிதத்தை தந்தா நல்லா இருக்கும்னு கேட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, ராஜா வழிவிட்டு அனுப்பும்படி அவனுக்கு கடிதங்களை எடுத்து கொடுத்து அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவருடைய இரக்கம் இந்த மாதம் தடைகளை நீக்கிறதற்கு ஒரு கடிதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் முத்திரை போட்ட ஒரு கடிதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். இனி யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, இனி யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல வந்ததுனால கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், மகனே நீ போகிற இடத்திலெல்லாம் எல்லாருடைய கண்களிலும் நான் தயவு கிடைக்க பண்ணி உன் கைகளிலே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி, ஆமென், யாரும் இனி தடை செய்யாதபடி இதுவரையிலும் இருந்த அத்தனை தடைகளையும் கர்த்தர் முறிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஒரு வாசல் உங்களுக்காக திறந்து கொண்டே இருக்கும். நீங்கள் போக 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 வாசல்கள் உங்களுக்கு திறந்து கொண்டே இருக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் நேருக்கு நேர் பேசுகிறார். என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்ததினாலே இதுவரையிலையும் நீ பயப்பட்டு கொண்டிருந்த அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தடைகள் நீங்குவதற்கு ஆண்டவருடைய இரக்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு லெட்டர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் அந்த ராஜா மட்டும் வழிவிட்டு அனுப்பல, நீ போகிற இடமெல்லாம் இனி உன்னை யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இனி உன்னை ரூல் பண்றவங்களை ஆண்டவர் வச்சிருக்கவே மாட்டாரு. யாரும் தடை கற்கள் போட முடியாது. இந்த லெட்டரை பார்த்த உடனே உனக்கு என்ன கிடைக்கும்னா உனக்கான வழிகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருவார், உங்களுக்கு ஒரு பெலத்தை ஆண்டவர் தருவார், உங்களுக்கு ஒரு வசதியை ஆண்டவர் தருவார். அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் நீங்க போற இடம்லாம் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எந்த இடத்துலையும் இனி அந்த செக் போஸ்ட்ல நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஆண்டவர் எங்கே போனாலும் அதை காமிச்சாலே உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், உங்களுக்கான வாசல்கள் ஓப்பன் ஆகும். அது எப்படி ஆண்டவர் தர்றாருன்னு தெரியல, ஆனால் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும், உங்கள் இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும்.
முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். உங்க இரக்கம் எந்த தடைகளும், ஆமென், இனி யாரும் தடை செய்யாதபடி, இனி யாரும் தடை செய்யாதபடி, இனி யாரும் தடை செய்யாதபடி கர்த்தர் வழிவிட்டு அனுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இனி தடுக்க முடியாது, இனி தடுக்க முடியாது. கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல வந்ததுனால இனி நீங்க போய் சேருகிற வரைக்கும், அந்த தரிசனத்துல போய் நீங்க ஸ்டார்ட் பண்ற வரைக்கும், அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும், சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம், எந்த மனிதர்கள் வந்தாலும், எந்த செக் போஸ்ட் வந்தாலும் இனி உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. யாரும் தடை செய்யாதது போல ஒரு அற்புதத்தை, யாரும் தடை செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் கிருபையாய் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் தயவை நமக்கு கட்டளை இடுகிறவர். இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய தடைகளை எல்லாம் முடிக்கிறவர். மூன்றாவது ஆண்டவருடைய இரக்கம். அதை 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 8வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமாம், தேவாலயத்திலே இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும், ஆமென், நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். மூன்றாவதாக இந்த நேமியா என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, ஐயா ஒன்றும் இல்லை, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு அங்கே போய் நிறைய வேலை இருக்குது. தேவாலயத்தினுடைய அரணின் கதவுகள் அப்படின்னா அதுக்கு நிறைய மர வேலை இருக்குது. நகர அலங்கத்தின் வேலை, அதுக்கு ஒரு மரம் தேவைப்படுது. நான் கட்டப்போகிற வீட்டினுடைய வேலைக்கு மரம் தேவைப்படுது. இந்த மரத்தை எல்லாம் வனத்திலிருந்து வெட்டுறதுக்கு எனக்கு அந்த வன காவலாளி இருக்கிறாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன வேணும்னா, நான் போன உடனே எவ்வளோ மரம் வேணாலும் வெட்டிக்கப்பா, ராஜாவுடைய லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்குது, அப்படி ஒரு கடிதம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே அந்த கடிதம் கேட்ட உடனே என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால், ஆண்டவருடைய இரக்கம் என்மேல் இருந்தபடினால் எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்கும்படி ஒரு கடிதம் எனக்காக கொடுக்கப்பட்டது, எனக்காக கொடுக்கப்பட்டது. நான் நம்புறேன், கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த தரிசனத்திற்கு என்ன தேவையோ, இந்த பிசினஸ்க்கு என்ன தேவையோ, இந்த வீடு இந்த கட்டுகிற பணிக்கு என்ன தேவையோ, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ, நீங்க இந்த தேவைக்காக வேறு எங்கும் நீங்கள் அலைய வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுடைய இரக்கம் வைத்திருக்கிறதுனால சகல காரியமும் உங்களுக்கு நடந்தேற போகிறது. இந்த மாதத்தில் நீங்க அதை பார்ப்பீர்கள். பெரிய ப்ராஜெக்ட் இது, ஒரு பெரிய விஷயம், யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இதுக்கு நிறைய செலவாகும். இதுக்கு எண்ணுக்கடங்காத மரங்கள் செலவாகும். இத்தனை மரத்தை ராஜா எப்படி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? ஆனா ஆண்டவருடைய இரக்கம் இருந்ததுனால ராஜா ஒரு கடிதம் கொடுக்கிறார், வனத்து காவலாளிக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார். எவ்வளவு மரம் வேண்டுமென்னாலும் இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படும். நான் நம்புறேன், உங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் அதை சந்திக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பஞ்ச காலத்தில் விதவையை போஷித்த கர்த்தர், எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளையினுடைய படிப்பு செலவு அது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய அந்த காரியத்தினுடைய செலவு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆண்டவருடைய கரம் அதை சந்தித்து முடிக்க போகிறது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்பட போகிறது. ஆமென். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருப்பதால். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்குங்க. ஆண்டவரே சொல்லுங்க முழு பலத்தோடு, இயேசப்பா நீர் இறங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் எதையும் செய்து முடிக்கும். அவருடைய இரக்கம் எதையும் செய்து முடிக்கும். அவருடைய இரக்கம் நமக்கு வழி விட பண்ணும், நமக்கு பாதைகள் திறக்கும். ஆமென். ராஜாவுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்து இத்தனை நாட்களும் திறக்காத அந்த கதவு நமக்காக திறக்க போகிறது. Thank you Jesus. Hallelujah. இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு 3 காரியத்தை கொண்டு வர போகிறது. ஒன்று, நம்பர் 1, நான் நம்புறேன், நமக்காக ஒரு வழி திறக்கப்பட போகிறது. ஆமென். திறக்கவே முடியாத கேட்டை கர்த்தர் நமக்காக திறக்க போறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு, உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு வழி திறக்க போகிறது. நீங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதம் அதற்காக கர்த்தர் ஒரு சாங்ஷன் லெட்டரை கர்த்தர் தரப்போறார். பரலோகத்தில் இது இன்றைக்கு இந்த மாதம் முத்திரை போடப்படுகிறது.
ஏன்னா ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இந்த மாதம் கடந்து வர போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. நீங்க போய் நிற்கிற இடத்துல எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நோன்ற வார்த்தை இனி வராது. இனி என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னா, எஸ் எஸ். ஏன் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற அந்த கடிதத்தில் எஸ்ன்னு போடப்பட்டாகி விட்டது. இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஏசப்பா நடக்கணும் இந்த மாசம் முடிகிறதற்குள்ள. ஆமென். இருக்கிற இடத்தை விட்டு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த வழியை கர்த்தர் திறப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இரக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, தடைகளை நீக்கும் கடிதம் அவனுக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. இனி உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க, உன்னை யாரும் தடுக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் ஒரு சின்ன இட்லி கடை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அப்போ அவங்க ரொம்ப நாளாக நம்முடைய ஆன்லைனில் ஜெபத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட ரொம்ப வருந்தி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் தள்ளுவண்டி கடையில் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த 100 days ஜெபத்தில் ஆண்டவர் எங்களோட பேசினார். உனக்காக ஒரு தொழில் தருவேன், நிலைவரமான ஒரு இடம் தருவேன்னு சொன்னார். அதனால நாங்களாகவே ஒரு கடையை பார்த்து வாடகைக்கு பிடிச்சி இப்போ அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வரும்போது ஒரு ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். போகும்போது அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த தள்ளு வண்டியை கொண்டு போய் ரோட்டில் நிறுத்தும் போது நைட்டு அந்த 10:30க்கு அந்த கடை முடிகிற வரைக்கும் மனசு படப்படன்னு அடிக்குமா. என்ன அடிக்கும்னா, ஐயோ யாராவது வந்துருவாங்களோ, போலீஸ் வந்துருவாங்களோ, இந்த இடத்த விட்டு தள்ளி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களோ. எப்போவுமே ரோட்டில் அந்த மாதிரி விட்டு இது பண்ணும்போது காவல்துறையிலேருந்து இல்லை போங்க, அந்த நெருக்கமாக இருக்குது, அந்த மாதிரி டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப நிம்மதி. என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க, எத்தனை மணிக்கு மூடுறீங்கன்னு எங்களை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. சட்டியை ஏன் வெளியே வச்சிருக்கிறீங்க, தண்ணியை வெளியே வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நிலைவரமான ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையை, இனி உங்களுக்கு அப்படி தான் நடக்க போகிறது. ஏசப்பா அவனுடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்கிறபடினால் இனி இருக்கிற தடைகளெல்லாம் விலகி போகிறது. இனி யாரும் தடுக்க முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க பிள்ளையை தடுக்க முடியாது. அந்த நடந்து கொண்டிருக்கிற வேலையை தடுக்க முடியாது. அந்த உயர்வை தடுக்க முடியாது. நீங்க நல்ல விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் என் தலை மேல இருக்கட்டும் என்று சொல்லுங்க. இனி தடை இல்லை. நீங்க வளருவதற்கு எந்த தடையும் இல்லை. சத்ரு எவ்வளவு தடை கற்களை கொண்டு வந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற வேகம், உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் அந்த தடையை தாண்டி தான் நிற்கும். அதுதான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிற கர்த்தர். ஆமென். நெகேமியாவுக்கு ஆண்டவருடைய இரக்கம் வந்ததுனால ரெண்டாவது தடைகள் எல்லாம் நீங்கிருச்சு. அப்படியே காமிச்சா போதும், அப்படியே திறந்துடும். ஆமென். ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா தான் தெரியும். நிறைய இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குது. அப்படின்னா புது ஒரு ஆப். அதை நம்ம செல்லில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே நிற்காம அதை காமிச்சா போதும், அப்படி போயிட்டே இருக்கலாம். கடைசியில் போகிற இடத்துல மட்டும் ஒரு செக் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் நமக்கு ஈஸியாக போக முடியும். அந்த மாதிரி டிஜி யாத்ரா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த மனுஷனுடைய கையில் ஒரு லெட்டர் கொடுத்த உடனே அவன் எங்கேயும் போய் காமிச்சா போதும். லெட்டரை யார்கிட்ட வந்திருக்குது, போகலாம், அவரை அனுப்பிவிடுங்கப்பா, அவரை அனுப்பிவிடுங்கப்பா. அவர் வந்திருக்கிறது யாருடைய லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னா, ராஜாவினிடத்துலேருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய பானபாத்திரக்காரனப்பா, அனுப்பி விட்டுருங்கப்பா. நான் நம்புறேன் அதே ஃபீலை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க எல்லாருக்கும் தரப்போறாரு. நீங்கள் இனி போய் நிற்கிற இடத்துல நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தடைகளை எல்லாம் நீக்கும்படியா. ஆமென். இதுக்கு நான் என்ன விசுவாசிச்சேன்னா, அவன் கையில் இருக்கிற அந்த கடிதம் தான் திறக்குது. அதே மாதிரி உங்கள் கையில் ஏதாவது ஒன்று தரணும் ஆண்டவர். ஒன்று ஒரு பிஸ்னஸை தரணும், இல்லைன்னா ஒரு வீட்டை தரணும், இல்லைன்னா ஒரு அதிகாரத்தை, ஒரு பவரை தரணும். ஏதாவது ஒன்று உங்கள் கையில் ஆண்டவர் தரணும். இதோடு நீங்கள் போய் நிற்பீங்க, உங்களுக்கு வாசல் அங்கே திறக்கப்படும். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க. எப்படி இந்த மனுஷனுடைய கையில் ஒரு லெட்டர் கிடச்சிச்சு, இந்த லெட்டரை முத்திரையும் பார்த்த உடனே கதவு தானாக திறக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பதவி, இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு உயர்வு, அதை பார்த்த உடனே சேர உள்ள விட்டுருங்கன்னு சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவருடைய தயவு அவனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த தரிசனத்திற்கு தேவையான அளவிற்கு தேவை என்னப்படுது அப்படின்னா, ஆமென், நீ வனத்தின் அதிகாரியின் இடத்துல உனக்கு என்ன மரம் வேணுமோ, எவ்வளவு மரம் வேணுமோ, இவன் கேட்குற மரத்தெல்லாம் கொடுத்துருங்கப்பா, கேட்குற மரத்தெல்லாம் கொடுத்துருங்கப்பா. அதுக்கு தனியாக ஒரு லெட்டர். எத்தனை லெட்டர் பாருங்க, கிட்டத்தட்ட இவரே ஒரு 3 லெட்டர் கொண்டு போறாரு. எல்லாம் தனித்தனி. அது ராஜாவினுடைய தயவு மேலே கிடைச்சிருச்சு. இப்போ நம்முடைய வாக்கு தத்தத்தை வாசிக்கும் போது அவர் நமக்கு இறங்குகிற
தேவனாய், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். இந்த வசனத்தை சொல்லிட்டே எழுப்பி நிற்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் என்னை கைவிடவும் மாட்டார், அவர் என்னை அழிக்கவும் மாட்டார். சொல்லுங்க எல்லாரும், கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்களேன். ஆமென். சேர்ந்து ஜெபம் பண்ணி இந்த கடைசி ஜெபத்தை ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், எந்த இடத்துல நீங்க கேட்டுட்டு இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு நேராய் வரப்போகிறது. ஆமென். விரும்புகிறவனாலும் அல்ல, ஆமென், ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சா போதுமானது. நான் எல்லாம் அப்படிதான் நினைப்பேன். இந்த பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன இருக்குன்னா அவருடைய இரக்கம் என் மேலே இருக்குது. அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கிறோம். அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியுது. யார் இறங்காட்டாலும் அவர் என் மேலே என்ன வச்சிருக்கிறாருன்னா, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய ஜெபம் அல்ல, அவருடைய இரக்கம் நிற்கிறதுனால யாருமே எந்த தடையும் என்ன பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்க, சொல்லவே முடியாது. அவருடைய இரக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு பொறாமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், ஆனா யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இறங்குனவர் மனுஷன் அல்ல, இறங்குனவர் தேவன், இறங்கி இருக்கிறவர் தேவன். அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, அவங்க மனசுல எல்லாம் என்ன நினைக்கும்னா, இவன் படிக்காதவனாச்சே, இவங்க அப்பா வந்து குடிகாரனாச்சே, இவன் ஒன்றும் இல்லாதவனாச்சே, இவனுக்கு எப்படி வரலாம், இவனுக்கு எப்படி ஊழியம் வளரலாம், இவனுக்கு எப்படி இது பண்ணலாம். அப்போ அவங்களுடைய மனசுல அப்படிதான் இருக்குது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆமென், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே, இறங்குகிற தேவனாலே யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ராஜாவுடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைச்சுன்னா எவனுமே கொஸ்டின் எழுப்பவே முடியாது. கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, என் பிள்ளை நான் செய்வேண்டா, என் கையில, அவர் கையிலே இருக்கிறதை பிடுங்குவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் இந்த மாசம் எதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே? உங்க இரக்கம், உங்க இரக்கம், உங்க இரக்கம். அவங்களுக்கு நீங்க தப்பு பண்ணவங்களா தெரியலாம், அவங்களுக்கு நீங்க பாவிகளா தெரியலாம். ஐயோ இவன் மோசமானவளாச்சே, இவன் மோசமானவனாச்சே, இவன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல இருந்தவனாச்சே, இந்த மாதிரி உலகமே உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனா அவர் இறங்கிட்டாருன்னா, சத்தமா சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு அவர் இறங்கிட்டாருன்னா யார் கேள்வி கேட்க முடியும்? யார் கேள்வி கேட்க முடியும்? ஜெயில் கைதி தாங்க. அங்க இருக்கிற ஜட்ஜ் பார்த்து இவனை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி எழுதிட்டாருன்னா யாராவது போய் ஏங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? அது ஜட்ஜு அவர் கொடுத்துட்டாரு, நான் இறங்கிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். அதனால எந்த மனுஷனுடைய இரக்கம் கிடைக்காவிட்டாலும் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைச்சா போ. ஸோ நம்பர் 1, முதலாவது ஆண்டவருடைய இரக்கம் கிடைச்ச உடனே என்ன நடக்கும்னா, உங்களுக்கான ஒரு வழியை, ஆமென், ஒரு வழி உங்களுக்காக திறக்கும். உங்க வாஞ்சைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறவர். என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. நம்பர் 2, ரெண்டாவது ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைச்சுன்னா உங்களுக்கு என்ன முடியும் அப்படின்னா, யாருமே தடுக்க முடியாது. உங்களுடைய தடைகள் விலகும். நீங்க எந்த இடத்துல போனாலும், ஆமென், நீங்க போய் நின்னா நடக்குங்க, நீங்க போய் நின்னா நடக்குங்க. உங்க மேல அப்படி ஒரு அபிஷேகங்க. நான் நம்புறேன், கரையாத இருதயமும் நீங்க போய் நின்னா கரையும். நீங்க அதுதான் கர்த்தருடைய இரக்கம். படிச்சவங்க செய்யாததை நீங்க செய்வீங்க, கோடீஸ்வரங்க செய்யாததை நீங்க செய்வீங்க. ஆமென். பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு எப்படி செய்வாருன்னா, ரொம்ப சிம்பிளா கர்த்தர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. என் கண் கூட பார்த்துருக்கிறேன், எனக்கு கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன். பெரிய 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 அத்தனை பைபிள் காலேஜ், அத்தனை டிகிரி, அத்தனை எல்லாத்தையும் வச்சுட்டு, ஆனால் நான்லாம் அவங்க முன்னாடி போய் நிற்கும் போது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் முடியும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்னை கொண்டு நான் செய்வேன்டா. அவ்வளவு இரக்கம் நம்ம மேலே இருக்கும். உங்கள் பிள்ளைங்க மேலே அவ்வளோ இரக்கம் இருக்கும், உங்கள் மேலே அவ்வளோ இரக்கம் இருக்கும். ராஜாக்களால் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஆண்டவருடைய இரக்கம் இந்த மாதத்திலே உங்களுக்கு வெளிப்படும். அவர் உங்களுக்கு இறங்குவாரானால் உங்களுக்கு இதுவரையிலும் தடையாய் நின்ற அந்த
வழி உங்களுக்கு திறக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மாதம் ஒரு வழி உங்களுக்கு திறக்க போகிறது. இதுவரையிலும் திறக்காத வழி இந்த மாதம் உங்களுக்கு திறக்கும். இதுவரையிலும் தடுத்து நிறுத்தப்படுகிற அந்த இடம் இந்த மாதம் உங்களுக்காக திறக்க போகிறது. உங்களுடைய தரிசனத்திற்கு என்ன தேவையோ கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறதுனால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு உங்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகிறதற்காய் கரங்களை தட்டி, இயேசுவே எங்க மேல் ஒரு இரக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பீராக. இந்த மாதம் கர்த்தர் இறங்குகிற மாதம். இதோ உன் பிள்ளைக்கு கர்த்தர் இறங்குகிறார். இதோ உங்களுடைய மூத்த மகனுக்கு ஆண்டவர் இறங்குகிறார். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இறங்குகிறார். கைகளை உயர்த்தி, வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, உங்க இறக்கம் மட்டும் எனக்கு போதும்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என் மேல இரக்கத்தை காமிக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா. நான் விழுந்தா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்கப்பா. ஆனா இப்போ என்னுடைய கைகளை உயர்த்தி ஒன்று மட்டும் கேட்கிறேன், நீர் எங்களுக்கு இறங்குவீராக. சத்தத்தை உயர்த்தி, எங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க, என்ன சுத்தி இருக்கிற எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க. இவன் முடிஞ்சிட மாட்டானா, இவன் குடும்பம் முடிஞ்சிடாதா, இவன் இந்த ஊரை விட்டு ஓடிட மாட்டானா, இவன் இந்த பிசினஸை விட்டு ஓடிட மாட்டானா, இவன் குடும்பத்தில் ஒரு தீமை நடக்காதான்னு எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயின் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பலத்த கரம். ஓ ஜீசஸ், இயேசுவே, எங்களுடைய நீதி நியாயங்களை அல்ல, உம்முடைய இரக்கத்தையே தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தையே தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தையே தேடி வந்திருக்கிறோம். நீர் இறங்குமப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் ஒரு அதிசயமான மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் உம்முடைய வழிகள் திறக்கப்படுவதை எங்க பிள்ளைகள் கண்கூடாய் பார்க்கட்டும். Thank you Jesus. இந்த மாதத்திலே இயேசுவே என் பிள்ளைகளுக்கு ஒரு வழி திறக்கட்டும். தடைகள் எல்லாம் முடியட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. நன்றி. இந்த மாதம் உம்மோடு நெருக்கமாய் வாழணும் ஆண்டவரே. இந்த மாதம் உங்க கரத்தை பிடிச்சு நடக்கணும் ஆண்டவரே. ஆபத்துக்கள், விக்கனங்கள், மரண கண்ணிகள் ஒன்று கூட என் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தருடைய ஒரு நிழல் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தூர தேசங்களிலே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. பிரயாணங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. எந்த காரியத்தெல்லாம் செய்கிறார்களோ அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபையில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணி இந்த ஊழியத்தை வளர்த்துகிறது போல கர்த்தர் அவர்களை வளர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலும் எங்க அப்பா அவனுடைய கரம் எங்க பிள்ளைகளோட இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். இந்த மாதம் துக்க செய்தி எங்க காதுல கேட்க கூடாது. பயப்படுத்துகிற செய்தி எங்க காதுகளில் கேட்க கூடாது. விபத்து அப்படின்ற செய்தி கேட்க கூடாது. இந்த மாதம் என் பிள்ளைங்க சம்பாதிக்கிற பணம் ஒண்ணு கூட அது மருத்துவமனைக்கோ ஆண்டவரே வட்டிக்காரங்கள்ட்ட போக கூடாது. கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்ப யார் இந்த கூட்டத்தில் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த மாதம் எல்லா மாதத்தை மாதிரி இருந்துருமோ, இந்த மாதத்துல நன்மை கிடைக்காதோ, இந்த மாதத்தை நான் என்ன பண்ணுவேன்னு யார் யோசிச்சுட்டு இருந்தாலும் நீங்க ரொம்ப பெரியவர் இல்லப்பா. உங்களால செய்ய முடியாத அதிசயம் ஒண்ணுமே இல்லை இல்லப்பா. இந்த மாதம் எப்படி ஆகுமோன்னு நினைக்கிற அந்த பிள்ளைக்கு இந்த மாதம் தான் இருக்கிறதுல பெஸ்டான கர்த்தர் என்ன நினைச்ச மாதம்னு என் பிள்ளை சாட்சி சொல்லுகிற ஒரு மாதமாய் அப்படியே காரியங்களை தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர் அப்படி செய்வீராகப்பா. நன்றி அப்பா.